வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜெஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்ணன் எந்த நேரத்தில் இலவசமாக 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு அறிவிச்சாரோ தெரியல, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கு. ஆமாங்க, அதிகாரப்பூர்வமாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை தான். முதல்ல பொதுமக்களுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரி, அப்புறம் மருத்துவமனை, இதுக்கெல்லாம் சிலிண்டர் முதல்ல கிடைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை தான். உங்கள்கிட்ட இருக்கிற சிலிண்டரை பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த தகவல் தெரியாமல் இருந்தால், ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற சிலிண்டரை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது முடிஞ்ச அளவுக்கு சிலிண்டரை சேவ் பண்ணி வச்சுங்க. கிடைக்கிறதில் வருங்காலங்களில் தட்டுப்பாடு ஏற்படும்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி அவங்களோட அஃபீஷியல் ஐடியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அந்த சிலிண்டரை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களால் சிலிண்டர் வாங்கி சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வச்சுங்க, அதுதான் நல்லது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது வரப்போகிற நாட்களில் அவங்க அஃபீஷியலாக சொன்னால் நமக்கு தெரியும். நம்ம தகவல் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோட அந்த ட்வீட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ இதை நம்ம வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டா பார்க்குற யாருக்காவது பயன்பெறும்னு நினச்சேன். சரி, ஓகே, இன்றைக்குள்ள விஷயத்துக்குள்ளே போவோம். என்னென்னா, பார்த்திபன், த்ரீஷா இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி த்ரீஷா குறித்து ஒரு விழாவில் பார்த்திபன் பேசின விஷயங்கள், அதுக்கு த்ரீஷா ரியாக்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டதும் பார்த்திங்கன்னா பெரிய கலவரமானுச்சு எல்லா இடத்துலையும், சோசியல் மீடியாவில். பார்த்திபன் அவர்கள் அந்த விழாவில் பேசின அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே போன அந்த ரசிகர்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பெரிய லெவலில் பரவணுன்னு பார்த்திபன் அவர்கள் நம்ம பேசியிருக்க வேண்டாம், தப்பு தான் சொல்லி அவர் வருத்தம் தெரிவித்து, த்ரீஷாவுக்கு வருத்தம் தெரிவித்து அவரும் அவர் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை மாதிரி, ஒரு ட்வீட் மாதிரி போட்டு விட்டாப்புல. பட் இந்த பிரச்சனை அப்போவே முடிய வேண்டிய பிரச்சனை. என்னென்னா, இதுக்கு நடுவில் இவர் போட்ட ட்வீட்டை த்ரீஷா பார்க்கலையா, இல்லை இந்த பிரச்சனை முடிஞ்சிடக்கூடாது அப்படி பற்றி எரியணும்னு நினச்சாங்களா, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திபனை கண்டிக்கிற விதமாக, பார்த்திபன் பண்ணது தவறு தானே சுட்டி காட்டும் விதமாக பார்த்தீங்கன்னா த்ரீஷா அவங்களுடைய அஃபிஷியல் ஐடியிலேருந்து ஒரு ட்வீட் போட்டாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரி போட்டாங்க. அதில் இது மாதிரி ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு சம்மந்தப்பட்டவர் என்னுடைய ஃபோட்டோவை போடுங்க, அது குறித்து நான் ஒரு கருத்து சொல்லணும்னா அவரே வாண்டடாக என்னுடைய ஃபோட்டோவை போட வச்சு என்னை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. மைக்கில் பேசுகிறவங்களாம் அறிவாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபனுடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் பார்த்திபனை அட்டாக் பண்ணியிருந்தாங்க த்ரீஷா. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அமைதியாக போயிடுவார், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். சரி, அவர் ஒன்று பேசினார், இவங்க அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா பார்த்திபன் ரொம்ப அந்த ட்வீட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேடையில் பண்ணது தப்பு, அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம வருத்தம் தெரிவித்து ஒதுங்கி போயிட்டோம். பட் திரும்ப நம்மளை சீன்றாங்களே. எத்தனையோ பேர் இப்போ அந்த நடிகை குறித்து இந்த சமூக வலைத்தளத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க, அவங்களுக்கு எதிராக என்னென்னமோ அவதூறுகள் எல்லாம் பரப்புகிறாங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்லாம் என்னென்ன பேச முடியும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவரே பேசினார், அவங்களெல்லாம் விட்டுட்டு நேராக நம்மளை சீன்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டாயிட்டார் போல். கண்டிப்பாக இதை விட்டுறக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதிர்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவருக்கே உரிய அந்த ஸ்டைலில் இன்டெரக்டாக த்ரீஷாவை பல இடங்களில் பயங்கரமாக கலாச்சிருக்கான்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பார்த்திபன்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திபன் அவருடைய அந்த இயக்குனர் மூளையெல்லாம் உள்ளே பயங்கரமாக அந்த படத்திலே வைக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு, சின்ன சின்ன அந்த டீகோடிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், இதை எல்லாமே இந்த ஒரு 8 நிமிஷம் வீடியோவில் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ த்ரீஷா பார்த்தாங்கன்னா நம்மளை புகழ்றாரா இல்லை திட்டுறாரான்னு தெரியறதுக்கு அவங்களுக்கே சில ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் அந்த வீடியோக்குள்ளே பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். என்னென்னா, எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவை தான் டீகோட் பண்ணுவாங்க. பார்த்திபன் பேசுனதில் என்னென்னலாம் டீகோட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளே என்னென்ன மெசேஜ்லாம் அவர் வச்சு பேசியிருக்காருங்கிறத ஒரு டீகோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பார்த்திபன் போட்டிருக்க அந்த ஷேர்ட்டு, அவர் போட்டிருக்க ஷேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்குது. ஸோ அவருக்கும் த்ரீஷாவுக்கும் இங்கே மோதல் போயிட்டு இருக்கிறதுனால அதை குறிக்கும் வகையில் ஷேர்ட்டே நம்பர் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டு வந்திருந்தார். ஸோ அந்தளவுக்கு இவர் இந்த ஷேர்ட் தான் போடணும் இந்த வீடியோக்குன்னு சொல்லி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்கள். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மைக் டெஸ்ட் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு. அதை எல்லாருமே நம்ம மைக் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ஆடியோ ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்ப்பேன். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா மைக் டெஸ்ட் 1 2 3 அப்படிம்பாங்க. ஸோ அந்த 2வது விஷயத்தை தான் அவர் மைக் டெஸ்ட் 1 2 3ங்கிறாரு. இது யூஸ்வல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் அதுலேயும் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் த்ரீஷாங்கிற பேரை இந்த வீடியோவில் குறிப்பிடாமல், ஆனால் அந்த பேரை எந்த விதத்துல எல்லாம் நக்கல் பண்ண முடியுமோ நக்கல் பண்ணி வச்சிருக்கிறாப்புல. அதில் மைக் அவர் தட்டிட்டு மைக் டெஸ்ட் 1 2 3 3 3 அப்படின்னு அந்த 3யை மட்டும் 3 தடவை சொல்கிறாரு. 1 2 3 அந்த 3ல கொண்டா நிப்பாட்டிட்டாரு. அந்த 3யே 3 தடவை சொல்கிறாரு. த்ரீஷாவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அந்த 3யை வச்சு என்னென்னலாம் விளையாடலாம் அப்படிங்கிறதுல ஒரு பார்ட்டாக அந்த மைக் டெஸ்ட்லேயும் அவர் தன்னுடைய அந்த இயக்குனர் மூலையை பயன்படுத்தியிருக்கிறாரு. மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு?
அதுக்கப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் அவரே சொல்கிறாரு. அந்த விழாவுக்கு போனேன், அங்கே விஜய் அஜித் எல்லாருடைய ஃபோட்டோவும் போட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்தது. இவங்கள பேசணும்னு நான் இந்த இன்டென்ஷன்லேயும் நான் பண்ணலை. சடனாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய புகைப்படம் வந்துடுச்சு அன்னைக்கு. ஸோ அப்போ வந்து இந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் குந்தவை குந்தவைன்னு கத்துனாங்க. அந்த டைமில் அந்த பஞ்சை நான் சொல்லிட்டேன், குந்தவை நீ கொஞ்ச நாள் குந்தவை வீட்லேயே, அதான் நல்லதுன்னு சொல்லிட்டேன். இதான் அங்கே நடந்தது. அப்புறம் அந்த விழா வந்து பெண்கள் மகளிர் தினத்து அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ மகளிர் தினத்து அன்னைக்கு நான் ஒரு பெண்ணை பற்றி பேசணும் மேடையில் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, நானும் ஆசைப்பட்டு அந்த ஷோவில் வந்து த்ரிஷா ஃபோட்டோவை போடுங்கன்னு சொல்லி நான் சொன்னதாக வந்து த்ரிஷா வந்து ட்வீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி நான் ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஃபோட்டோ போடுங்க, அதை பற்றி நான் 2 வார்த்தை பேசணும்னு அந்த மகளிர் தினத்தில் நினச்சிருந்தேன்னா, யாராவது பேர் அதுக்கு ஆப்ஷனாக அவங்கள்ட்ட கொடுத்துருப்பேன்னா, டயானா சார்லஸ், இங்கிலாந்தில் இருக்கிற அந்த வேல்ஸுடைய முன்னாள் ராணி, அவங்க பேரை நான் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா மனிதநேயம்னா என்னென்னு இந்த உலகத்துக்கே பாடம் எடுத்த மதர் தெரசா, அவங்க பேரை கொடுத்துருப்பேன். இப்படிப்பட்டவங்க பேரெல்லாம் கொடுத்துருப்பேன். நான் ஏன் இவங்க பேரை போய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்டெரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒருவேளை இந்த ஃபோட்டோவை போடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நான் யாரெல்லாம் சொல்லணும்னா, ஒரு வேலு நாச்சியாரை பற்றி பேசலான்னு ஆசைப்படலாம், டயானா சார்ல்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்படலாம், நான் எப்போவுமே பேசுகிற மதர் தெரசா அவர்களை பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆசைப்படலாமே தவிர, இப்படி நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது வந்து சரியில்லை. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆளும் கிடையாது. அது ஒரு ஏதாச்சும் நடந்த விஷயம், அதை ஏன் நீ இவ்வளோ பெருசாக ஆக்குற அப்படின்னு சொல்லி த்ரிஷாவுக்கு ஒரு இன்டைரக்ட் மெசேஜை இதுக்குள்ளே வச்சிருக்கிறாப்புல. அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த பிரச்சனைங்கிறது 3 பேருக்குள்ள நடந்த விஷயம். இந்த 3 பேருன்னு நான் சொல்ல வர்றது யாருன்னா, விஜய் என்னுடைய நண்பர். ஸோ அவர் வந்து முதல் நபர். அடுத்து வந்து விஜயுடைய மனைவி, அவங்க வந்து 2வது நபர். 3வது நபராக தான் இந்த பெண்மணி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த த்ரிஷாங்கிற அந்த பேரையும் அவர் இந்த 3வது நபர் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணுறாரு. பண்ணுறதும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு 3வது ஆள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. விஜய் குடும்பத்துக்குள்ளே நீ ஒரு 3வது ஆள் தான். அப்படி இருக்கும்போது உன்னை விமர்சனம் பண்ணதில் உனக்கு ஏன் கோவம் வருது? ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் அந்த குடும்பத்தை காலி பண்ணிவிட்டு ஒரு 3வது ஆளாக அந்த குடும்பத்துக்குள்ளே போய் இன்றைக்கி அந்த குடும்பம் 2ஆக உடஞ்சிருக்கு. ஸோ இதைத்தான் நான் மேடையில் சொன்னேன். அதுக்கு எதுக்கு நீ இப்படி ஒரு 3ஆம் தர ட்வீட் போடுற அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒரு 3வது ஆள், நீ போடுற ட்வீட்டும் 3ஆம் தரமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த தேர்ட் ரேட்டட் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க சந்தையில். அதாவது முதல்ல ஒரு பொருள் இருக்குன்னா அது ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குன்னா நல்ல குவாலிட்டியான நம்பர் 1 ப்ராடக்ட்டு. செகண்ட் குவாலிட்டியில் இருக்குன்னா அந்த நம்பர் 1 ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ளது. அந்த 3வது தரத்தில் உள்ள பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு மட்டமான பொருள். இதுதான் வந்து தேர்ட் ரேட்டட் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க, அந்த 3வது தர பொருள் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து இங்கே த்ரிஷாவையும் அப்படி தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு 3ஆம் நபரின் 3ஆம் தர ட்வீட் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னுடைய ட்வீட்டும் 3ஆம் தரத்தில் தான் இருக்குது, நீயும் ஒரு 3வது ஆள் தான், உனக்கும் விஜய்க்கும் வேற ஒன்றும் பெரிய கனெக்ட்லாம் கிடையாது, நீ யார் அவங்களுக்கு, நீ ஒரு 3வது ஆள் தானே அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்கிறாரு. எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 3வது மனுஷியை பற்றி இந்த பிரச்சனையில் மொத்தம் 3 பேர்னு எடுத்துக்கிட்டால், முதல்ல வந்து என்னுடைய அன்பு நண்பர் விஜய், அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நண்பர். 2வது இடத்துல அவருடைய மனைவி இருப்பாங்க. இன்னமும் கோர்ட்டு தீர்மானிக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க மனைவி தான், அந்த முக்கியமான ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி. அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஒரு 3வது மனுஷியோட ஒரு 3ஆம் தரமான ட்வீட், அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. ஸோ பார்த்திபன் அவர்கள் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து பேசுனது தப்புன்னு நினச்சி வருத்தப்பட்டது ரொம்ப தப்பு, அதுக்கான தகுதியான ஆள் நீ கிடையாதுங்கிறத இன்டெரக்டாக இந்த வீடியோ மூலயமா த்ரிஷாவுக்கு அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த நிகழ்வு பற்றி நிறைய உண்மைகள் இருக்குது, வரப்போகிற பார்ட் 2ல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் 1ஓட அந்த வீடியோ முடிச்சிருக்கிறாரு. அது முடிச்சதுக்கு பிறகு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காரு. கீழே தொடரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கும் விட்டுருக்காரு. அது வந்து அவருடைய வீடியோக்களை பார்க்குற அவருடைய ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைபர்கள், அவருடைய ரசிகர்களுக்கு கேட்டிருக்காரா, இல்லை இந்த வீடியோ எப்படின்னு த்ரிஷா பார்ப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருக்காரான்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு த்ரிஷா சைட்லேருந்து வேறு எதுவும் பதில்கள் வராமல் இருந்தால் இதை அப்படியே விட்டுட்டு கடந்து போய்டுவோம்னு நினைக்கலாம். இல்லை வேறு எதாவது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா மேற்கொண்டு நம்ம இன்னொரு பார்ட் 2 போட்டு இந்த பிரச்சனையை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு தெரில. ஸோ தொடரும்னு போட்டு கீழே தொடரலாமா அப்படின்னு போட்டிருக்காரு. அது பார்ட் 2 வந்தால் தான் தெரியும். நான் இந்த பிரச்சனை நடக்கும்போது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், த்ரிஷா ட்வீட் போட்டப்பே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கடந்து போயிடுவாங்க. ஒரு செலிபிரிட்டி பேர் ரஜினிகாந்த் அவர்களையோ இல்லை அஜித் அவர்களோ இல்லை விஜயே பார்த்துங்களா, நீங்கள் எவ்வளோ பிரச்சனை அவரை சுற்றி நடக்குது, அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கு பதில் கொடுக்குறேன்னு அவங்க வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த பதில் கொடுக்குறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்குவாங்க. இதுக்கு வந்து நீ எப்படி இந்த பதில் சொல்லலாம், நீ எப்படி அவரை எதிர்த்து கேட்கலாம், உனக்கு என்ன தகுதி, ஒருத்தருக்கு பதில் கொடுக்க போய் ஒரு 10 பேர் கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த த்ரிஷா அந்த ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து அவங்க ஒரு மறுப்பு ட்வீட் போட போக இப்போ பார்த்திபன் வந்து இந்த மாதிரி ஒரு
ஒரு 8-9 நிமிஷம் வீடியோ போடுறாரு. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒரு 25 வீடியோ 30 வீடியோ அவங்க போடுவாங்க. பார்ட் 2 அடுத்து பார்த்திபன் இறக்குவார். ஸோ இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல, தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த பிரச்சனையை பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு செகண்டில் முடிய வேண்டிய பிரச்சனை கடந்து போயிருந்தா அவங்க கொடுத்த ஒரு ட்வீட்னால இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு பேசப்படுது. இதுக்கப்புறம் திரிஷா சைட்லேருந்து என்ன மாதிரியான பதில் வரப்போகுது, இல்லை பார்த்திபன் இந்த பார்ட் 2 அப்படியே ரெக்கார்ட் பண்ணதை அப்லோட் பண்ண போகிறாரா, அப்லோட் பண்ணலையாங்கிறது வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.